வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இது முழுக்க முழுக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களிடம் ஒரு கோரிக்கையாக சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அது சம்பந்தமான வீடியோ. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மிக முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சம்பந்தமாக பேச இருக்கிறேன். இங்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணுக்கனிம சுரங்கம் சொல்லி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு IREL இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் சொல்லக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஏற்கனவே மணவாளக்குறிச்சியில் இது மாதிரி அணுக்கனிமங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகாவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய 8 கடற்கரை கிராமங்களில் அணுக்கனிமம் சுரங்கம் நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மத்திய அரசுடைய ஒப்புதலை பெற்று விட்டார்கள் 2021. ஸோ அந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு, நாம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் உட்பட மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவேகாவுடைய அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான அந்த காலக்கெடுவை 1 வருஷம் கூட தமிழக அரசு நீட்டித்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி பார்த்த உடனே உண்மையிலே நமக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நாம அது சம்பந்தமாக ஆராயும் போது இன்னும் சில தகவல்கள் நமக்கு கூடுதலாக கிடைக்கிறது. மிக முக்கியமாக இந்த பிரச்சனையை வச்சு நாம் தமிழர் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வீடியோ அரசியல் செய்வதற்கான வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்களினுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. முதல்ல இந்த IREL சொல்லக்கூடியது ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சி பக்கத்தில் இந்த அணுக்கனிமங்களை எடுக்கக்கூடியதால் கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே கேன்சர் நோயால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மக்களாக இருக்கிறார்கள். பொதுவாக சிகரெட் பிடிக்கிறவனுக்கு கேன்சர் வரும், தண்ணி அடிக்கிறவனுக்கு கேன்சர் வரும், இப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் பிறந்த குழந்தைகளுக்கு வரையிலும் கேன்சர் வரக்கூடிய சூழல், தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு கேன்சர் நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் மாறி வருது அப்படின்னு சொன்னா இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் சொல்லக்கூடிய IREL தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? அது சம்பந்தமான ஆய்வறிக்கைகளும் நடைபெற்றது. அந்த ஆய்வறிக்கைகள் எதுவுமே வெளியே வரல. ஆனா பரவலாக மற்ற மாவட்டங்களை நாம கம்பேர் பண்ணும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக கேன்சர் நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் கேன்சர் நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கூட அரசு சரியான எந்த நடவடிக்கைகளும் இதனால் வரையிலும் இங்கே இருந்த அரசு எந்த நடவடிக்கையும் நம்ம எடுக்கல. அதான் உண்மை. இந்த நிலையில தான் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய இந்த மேல்மிடாலம் உட்பட கிட்டத்தட்ட 8 கிராமங்கள், இணையம்புத்தூரம், 7 தேசம், இதெல்லாம் உள்ளடக்கி ஒரு 8 கிராமங்கள்ல கிட்டத்தட்ட 1144 ஹெக்டர் பரப்பளவுல இந்த அணுக்கனிம சுரங்கங்கள் எடுப்பதற்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துச்சு. ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்து அதற்கான அவங்க ஆரம்ப கட்ட பணிகளில் ஈடுபட்டு அது சம்பந்தமாக கருத்து கேட்பு கூட்டம் அவர்கள் நடத்தும் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பின் காரணமாக அன்னைக்கு இருந்த திமுக அரசு அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு மேல் நடவடிக்கையாக எதுவுமே அதில் நடைபெற்றதாக நமக்கு தெரியல. வெளிப்படையாக எதுவும் தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளாடி IREL லிமிடெட் இந்த அணுக்கனிம சுரங்கத்தை கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தார்கள். தற்போது கடந்த ஜூன் 10ஆம் தேதியோட அவர்களுக்கு அந்த 5 ஒன்றிய அரசு கொடுத்தாங்க இல்லையா, அந்த காலக்கெடு அது முடியுது. அந்த ஒப்புதல் கொடுத்த காலக்கெடு முடியுது. அப்ப மீண்டும் அதற்கு 1 வருட காலக்கெடுவை எங்களுக்கு நீட்டித்து தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க தமிழக அரசிடம் கடந்த ஜனவரி மாதம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கோரிக்கை திமுக அரசு அது சம்பந்தமா எந்த விதமான முடிவுகளும் எடுக்காத பட்சத்துல தாவேகா அரசு வந்ததுக்கு பிறகு கடைசி நாளுக்கு முந்தின நாள் அந்த நீட்டிப்பை 1 வருஷம் கூட கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனா இது உடனடியாக இங்க மைனிங் செய்வதற்கு, அதாவது சுரங்கம் தோண்டுவதற்காகவோ அல்லது சுரங்க வேலைகள் செய்வதற்கான அனுமதி கிடையாது. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் ஒரு வேறு விதமான பொய்யான திரிபுவாதத்தை மக்கள் மத்தியில திரிச்சிட்டு இருக்கிறாங்க. இது உடனடியாக அங்க சுரங்கத்தை தோண்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அனுமதி கிடையாது. ஏற்கனவே 2021 2026 காலகட்டத்துல திமுக அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஒப்புதல் இருக்கு இல்லையா, அதை 1 வருடம் கூட நீட்டித்து கொடுத்திருக்கிறாங்க. அது கூட கொடுத்திருக்க கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய வாதம். அதில் மாற்றுக்கிறது இல்லை, கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இப்படி ஒரு பிரச்சனை. இப்போ என்னன்னா 1 வருஷம் கூட இந்த IREL சொல்லக்கூடியவர்கள் இந்த அணுக்கனிம சுரங்கம் தோண்டுவதற்கு தேவையான அது சம்பந்தமான சர்டிபிகேட் வாங்குறது, அதாவது சுற்றுச்சூழலுடைய சர்டிபிகேட், ஏற்கனவே அதுக்காக தான் அவங்க அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய டவுட், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் சால்வ் பண்றதுக்கு அவங்க கேட்கக்கூடிய நேரம் தான் அவங்க அதை கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே 5 வருஷமா அவங்க முயற்சி பண்றாங்க, அது நடைபெறல. இன்னும் 1 வருஷம் கூட அதுக்காக அந்த நேரத்தை தாங்க, அந்த இதை தாங்க, நாங்க எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு IRELக்கு அந்த இடம் ஒதுக்கீடு செய்வதற்கான 1 வருஷ கால அவகாசத்தை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது.
ஸோ இப்போ நாம வந்து முதலமைச்சரிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நாம ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அதாவது ஆளும் கட்சியாக மாறுவதற்கு முன்பாக நம்முடைய சென்னை செயற்குழுன்னு நினைக்கிறேன், அந்த செயற்குழுவிலேயே இந்த அணுக்கரிம சுரங்கத்திற்கு எதிராக நாம வந்து தீர்மானம் போட்டிருந்தோம். அது மட்டும் கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது சம்பந்தமா நானே ஒரு போராட்டத்தை வந்து குளச்சல் பகுதியில் வந்து இந்த கடல்ல வந்து எண்ணெய் கிணறுகள் அமைக்கக்கூடிய ஒரு முயற்சியில வந்து ஒன்றிய அரசு இணையும் போது தொடங்கும் போது தாவேகா சார்பாக ஒரு போராட்டத்தை நம்முடைய மாவட்டம் சார்பாக நடத்தி நானே கலந்து கொண்டு பேசியிருந்தேன். ஸோ மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய எந்த விஷயத்திலையுமே தாவேகா வந்து அதற்கு உடன்படாது, துணை போகாது அப்படிங்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் மக்கள் நமக்கு பெருவாரியாக கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஆதரவு தந்தார்கள். அதுலேயும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர கிராமங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தந்தார்கள். அப்படி நம்மை ஆதரித்த மக்கள் இன்றைக்கு தாவேகா அரசின் மேல ஒரு ஒரு கரும் புள்ளி வைக்கிறது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசின் மேல ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு தெரியுது. நிச்சயமாக தலைவர் தளபதி அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இது நடைபெற்றதா தெரியாமல் நடைபெற்றதான்னு தெரியல, இருந்தாலும் இது சம்பந்தமாக ரொம்ப கிளியரான ஒரு நடவடிக்கையை நீங்க எடுக்கணும். வெளிப்படை தன்மையோடு நீங்க பேசணும். இன்னைக்கு தாவேகாவை சார்ந்த திமுகவை சார்ந்தவங்களாம் சில பேர் விமர்சனம் பண்றான். அவர்களெல்லாம் இதை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னு சொன்னா, கடந்த திமுக ஆட்சியில வந்து மதுரையில வந்து அரிட்டாம்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒன்றிய அரசு ஒரு முயற்சி எடுக்கும் போது அன்றைக்கு அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விடாமல் தடுத்தது திமுக. எப்படி தடுத்தாங்கன்னா, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தடுத்தார்கள். இப்ப நாமளும் அதே மாதிரி என்ன சொன்னோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த அணுக்கனிம சுரங்கம் வரவிடாம தடுக்கணும் அப்படின்னு சொன்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த அணுக்கனிம சுரங்கம் முழுமையாக வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தோம். அது சம்பந்தமா போராட்டங்கள்லையும் பேசுறோம். ஆனா அன்றைக்கு இருந்த திமுக அரசு அது செவி சாய்க்கல. அன்னைக்கு அதை செஞ்சிருந்தாங்க சொன்னா இன்னைக்கு இந்த அணுக்கனிம சுரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபத்து நமக்கு வந்திருக்காது. ஆனா அன்னைக்கு அவங்க செய்யல. இன்னைக்கு வந்து தாவேகா அரசை விமர்சனம் செய்கிறார்கள். நான் இப்ப தளபதி அவர்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அணுக்கனிம சுரங்கம் வந்துச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக கன்னியாகுமரி மக்களும் சரி, கன்னியாகுமரியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களும் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைவார்கள். உடல் ரீதியாக பாதிப்படைவார்கள். ஏற்கனவே கூடங்குளத்தில் இந்த அணு உலையை கொண்டு வந்து அதனாலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இந்த அணு உலைகளிலிருந்து வரக்கூடிய அணு கழிவை எங்க கொண்டு கொட்டுறதுன்னு தெரியாம அதை கூட இங்கே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலை. ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி மாவட்டமே இந்த அணு கதிர்வீச்சால் வந்து பாதிப்படையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதை நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அனுமதிக்காது அப்படிங்கிறத நான் நம்புறேன். எனவே உடனடியாக தயவு செஞ்சு வரக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே நீங்க சட்டமன்றத்துல இந்த அணுக்கனிம சுரங்கத்திற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி முழுமையாக இந்த அணுக்கனிம சுரங்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மக்களையும் இந்த இயற்கையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடிய இந்த அணுக்கனிம சுரங்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேவையில்லை, அது நடைபெறாது, அதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவரிடம் கோரிக்கையாக ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு குடிமகனாக இந்த கோரிக்கையை நான் வைத்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நேற்றைய தினம் சமூக ஊடகங்கள்ல அந்த வீடியோ ரொம்ப பரவலாக போச்சு. நான்லாம் ரொம்ப உண்மையிலே மனம் வந்துட்டேன். என்ன அப்படின்னா, பூந்தமல்லி பக்கத்துல காட்டுப்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 7 வீடுகள், அது வந்து ஒரு குட்டை நிலமா தண்ணீர் இது நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடுகள் நீதிமன்ற உத்தரவுப்படி இடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது. போன வாரம் தான் தீர்ப்பு வந்துச்சு. ஒரு வாரம் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ளாடி அந்த வீடை அத்தனையுமே வந்து இடிச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியே கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நாம தமிழக அரசு தாவேகா வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பல வருடங்களாக பட்டா இல்லாமல் நிலங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாம வந்து இப்போ என்ன சொல்றோம்னா, அந்த இடம் உண்மையிலேயே ஒரு நீர்நிலை சார்ந்த பகுதி, அது வந்து பட்டா வழங்கப்பட முடியாத சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய பகுதினா அந்த மக்களுக்கு மாற்று இடத்தை கொடுத்துக்கிட்டு நாம அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ 40 வருஷம் 45 வருஷம் ஒருத்தன் ஒரு வீட்டில் வாழ்றான் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, கேஸ் பில்லு எல்லாமே கட்டியிருப்பாங்க. அது அவங்களுடைய அட்ரஸாவே மாறி இருக்கும். அந்த வீட்டில் திரும்ப திரும்ப அவங்களுடைய சம்பாத்தியத்தை போட்டு வீடு கட்டுவாங்க, ஏதாவது செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சம்பாத்தியம் முழுக்க முழுக்க அந்த வீடுகளே போட்டுருக்கும். வெளியே இருந்து பார்க்கும்போது இவ்வளவு தானா வீடு அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஆனால் அந்த வீட்டுக்கு பின்னாடி அவருடைய பல வருட கால உழைப்பும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எனவே இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கும்போது அரசுக்கு தெரிஞ்சு எடுக்கிறாங்களா இல்லை அதிகாரிகள்
நீதிமன்றத்தினுடைய உத்தரவினுடைய அடிப்படையில் தனிச்சையாக செய்கிறார்களான்னு தெரியாது. ஆனால் இதனாக அரசுக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் கெட்ட பெயரும் வரும். உங்களுக்கு தெரியும், கடந்த திமுக ஆட்சியில் அனகாபுத்தூர்ல எடுத்த ஒரு நடவடிக்கை, அந்த மக்கள் கண்ணீரும் கம்பளவுமாக அந்த ஊரை விட்டு வெளியேறினாங்க. கடைசியில் என்னாச்சு? சென்னையிலிருந்தே ஒட்டுமொத்தமாக திமுகவை அவர்கள் துரத்தி விட்டாருங்க அப்படின்னு சொல்லலாம். சென்னை தன்னுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்த திமுக சென்னையிலேயே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்ட விடுறதுக்கு காரணம் அனகாபுத்தூர் மக்களுடைய கண்ணீர் அப்படின்னு சொன்னா அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்கிறது. நிச்சயமாக இது உங்களுடைய பார்வைக்கு வந்துச்சுன்னு சொன்னா அந்த மக்களுக்காக நீங்க நிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்க சாதாரணமான அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது. உங்களுக்கு அரசியல் நுணுக்கங்கள்லாம் மற்ற விஷயங்கள்லாம் தெரியுமான்னு தெரியல. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு துன்பம் நேரக்கூடாது, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர்களுக்காக நிற்கணும், அதில் என்ன சாத்தியக்கூறுகள் செய்ய முடியுமோ, அரசாங்கத்தால் செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நான் உட்பட மக்கள் ஒட்டுமொத்தமாக நம்பிட்டு இருக்கிறோம். அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள், ஒரு வீடு அப்படிங்கிறத உடனடியாக நீங்கள் சாத்தியப்படுத்தணும். அந்த மக்களுடைய கண்ணீரை உடனடியாக துடைக்கணும். சம்பந்தப்பட்ட இடத்துல நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள், தாவேக்களுடைய எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா அந்த மக்களை நேரில் போய் சந்திச்சு அவர்களுடைய பிரச்சனைகளை, குறைகளை கேட்டு அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன். மூணாவதா மிக முக்கியமான பிரச்சனை, கோவை சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் கிட்டத்தட்ட 28 வருடங்களாக சிறையில் இருந்து வருகிறார்கள். கடந்த 5 வருஷமா அது நீண்டகால சிறைவாசிகள் அவர்களுக்கான விடுதலையை நோக்கி காத்திருந்தார்கள். கடந்த திமுக ஆட்சியில் ஆட்சிக்கு பொறுப்பேற்று வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை நான் நிரந்தரமாக விடுதலை செய்வேன் சொல்லி கோரிக்கை வச்சு இஸ்லாமிய சமூகத்திடம் கோரிக்கை வைத்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் வாக்களித்தார்கள். வெற்றி பெற்ற பிறகு பேரளவுக்கு 1-2 பேரை விடுதலை செய்துவிட்டு மீதம் இருக்கக்கூடியவர்களை வெறும் பரோல் அதுலேயும் ஆரம்பத்தில் பரோல் கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் கடுமையான போராட்டங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் பிறகு பரோல் மட்டும் கொடுத்து அவங்க வச்சிருந்தாங்க. இப்போ நடைபெற்ற இந்த தேர்தல் காலத்தில் அதிகாரிகள் மாற்றம், இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெற்றதுனால அவர்களுடைய பரோல் நீட்டிக்கப்படாமல் மீண்டும் அவர்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். தாவேகா ஆட்சி வந்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்தார்கள் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களையும், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களையும், சிறுபான்மையினர் துறை அமைச்சர் ஷாஜான் அவர்களையும் சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். அப்போ நம்முடைய அமைச்சர் சொன்னது என்னன்னா, அவர்களுடைய நிரந்தரமான விடுதலைக்கு இந்த அரசு என்ன செய்யுமோ அதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போதைக்கு பரோலை நம்ம நீட்டிக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பரோல் நீட்டிப்பு விஷயத்துல ஏதோ நிர்வாக ரீதியான சில தாமதங்கள் ஏற்படுவதாக தகவல் வருகிறது. திமுக ஆட்சியில் வெளியே அதாவது ஜெயிலில் சிறை செல்லாமல் பரோலில் இருந்தவர்கள் இன்றைக்கு தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு பரோல் கிடைக்காம அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. இந்த சிறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவில் உடல் ரீதியாக பல நோய்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் பல பேர் சிறையிலே இறந்த வரலாறு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மோசமான கண்டிஷன்லாம் அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளும் அவருடைய குடும்பத்தார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செஞ்சு கனிவாக இதை நீங்க பரிசீலனை செய்யணும். அவர்களுக்கு உடனடியாக நிரந்தர விடுதலையை நம்ம ஏற்படுத்தணும். நாம எங்கேயுமே இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் சொல்லி வாக்குறுதியும் கொடுக்கல. ஆனால் இதற்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில பேசும்போது, திமுகவை விமர்சனம் செய்யும் போது, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் சொன்னீங்களே, செய்தீர்களா, அவர்களை ஏமாற்றினீர்களே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் அவர் பல மேடையில பேசும்போது இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விஷயத்தையும் அவருடைய துன்பத்தையும் அவருடைய கஷ்டங்களையும் பேசியிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு இந்த சிறைத்துறை, இந்த சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய அவர்களுடைய நிலை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன, அவருடைய துன்பம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரியும். இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க பார்ப்பீங்கன்னு நம்புறேன். பார்த்த உடனே முழுக்க உடனடியாக இந்த விஷயத்தை நான் சொன்ன இந்த 3 விஷயத்திலையுமே நீங்க கவனம் செலுத்தி இந்த 3 விஷயத்தையுமே உடனடியாக சரிப்படுத்தணும். அதையும் குறிப்பாக அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை, கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு அழிவினுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்துக்கான தீர்வையும் உடனடியாக நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். அன்பார்ந்த நண்பர்களை, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.